பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் களிகூர்ந்து மகிழுவோம். இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சுகத்திற்கான சத்தியங்களை, வெளிப்பாடுகளை கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளவைகள். பாருங்க, நாங்கள் வளர்ந்து வந்த நாட்கள் இப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் நாங்கள் கேட்காதனால பயத்திலையும் பலவீனங்களை குறித்த பயம், ஐயோ இந்த வியாதி வந்துருமோ, அந்த வியாதி வந்துருமோ, மரண பயங்கள் ஒரு பக்கம், இப்படியாக அநேக பயத்தினால, நெகட்டிவ் தாட்ஸ்னால நான்லாம் பீடிக்கப்பட்டிருந்தேன். பாருங்க, அப்புறம் இந்த சத்தியங்களை அறிந்து கொண்ட பிறகு கர்த்தர் எவ்வளோ நல்லவர். அவரிடத்திலிருந்து வியாதிகள் எல்லாம் வர்றதில்ல. பிசாசானவன் நம்மளை எப்படியாவது ஏதாவது ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள வைக்கணும் அப்படின்னு தான் அவன் இப்படிப்பட்ட பலவீனங்களையும் நோய்களையும் இன்றைக்கு உலகத்துல பரப்பி கொண்டிருக்கிறான். பாருங்க, எல்லா வியாதிகளும் அது பிசாசின் இடத்துல இருந்து வர்றதுதான். ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 35:27 வாசிக்கிறோம். நம்ம நல்லா இருக்கணுங்கிறது தான் நம்ம ஆண்டவருடைய நோக்கமும் திட்டமும். பாருங்க, இன்றைக்கு நாம் இந்த வெளிப்பாடுகளுக்குள்ள போவோம். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, மத்தேயு 8:17 மத்தேயு 8:17 அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர் தாமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பலவீனங்களை எல்லாவற்றையும், நோய்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில ஏற்கனவே, என்றைக்கு அவர் கல்வாரி சிலுவையில தன்னுடைய உயிரை கொடுத்தாரோ அன்றைக்கே எல்லா நோய்களையும் சுமந்து தீர்த்து விட்டார். அப்ப நம்மளுடைய சுகமானது ஆவிக்குரிய மண்டலத்துல ஆண்டவர் சம்பாதிச்சு வச்சிருக்காரு. கிருபையினால அந்த ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. சுகம் என்கிற ரட்சிப்பு கிருபையினால உண்டாயிருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசித்து, ஆண்டவரே உங்க வசனம் இப்படி சொல்லுது, மத்தேயு 8:17 நீங்க சொல்லியிருக்கீங்க, என்னுடைய நோய்கள், என்னுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீங்க சுமந்துட்டீங்கன்னு எழுதப்பட்டிருக்கு, அதனால நான் குணமாக்கப்பட்டிருக்கிறேன், இதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும் போது, வாய் விட்டு சொல்லும் பொழுது நாம் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். பாருங்க, இதை குறித்த வெளிப்பாடுகளுக்குள்ள நம்ம போகணும். இந்த வசனத்தை நம்ம தியானிக்கணும். ஆண்டவர் ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டார் அப்படிங்கிற சத்தியம் நம்ம இருதயத்துக்குள்ள போகும்போது மட்டும்தான் நம்மளுடைய பலவீனங்கள்ல இருந்து நம்ம விடுதலையாக முடியும். இன்றைக்கு எங்க பார்த்தாலும் சளி, காய்ச்சல், எத்தனை பலவீனங்கள், எத்தனை விதமான வியாதிகளை கேள்விப்படுறோம். அப்ப இந்த வார்த்தையை குறித்த வெளிப்பாடு ஒரு விசுவாசிக்கு உண்டாயிருக்கணும். பாருங்க, அந்த வெளிப்பாடு நமக்குள்ள வரும்போதுதான், அவர் சிலுவையில செய்து முடித்து விட்டார், என்னுடைய பலவீனங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டாருங்கிற வெளிப்பாடு எனக்குள்ள வரும்போதுதான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்படிப்பட்ட சத்தியத்தை நம்ம அறிஞ்சுக்கணும்? அவர் ஏற்கனவே கல்வாரி சிலுவையில என்னுடைய நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டார் அப்படிங்கிறத ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடியே தீர்க்க தரிசனமா உரைச்சிட்டு போயிட்டாரு. அந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறுச்சு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில உயிரை கொடுக்கும் போது ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. திரும்பவுமா இந்த சத்தியத்தை நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த மெசேஜை போட்டு போட்டு கேளுங்க, நீங்க சுகமாயிருவீங்க. ஏன்னா இந்த வார்த்தைகளானது உங்களை சுகமளிக்கக்கூடிய வார்த்தைகள். பாருங்க, இன்னும் அருமையான வார்த்தைகள் வேதத்துல நம்ம சுகத்துக்காக எழுதப்பட்டிருக்கு. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படிதான் வசனம் சொல்லுது. ஏற்கனவே நம்ம குணமாயிட்டோமா? எங்க? ஆவியில நம்ம குணமாயிட்டோம். அப்ப அதை விசுவாசிக்க நம்ம இருதயத்துக்குள்ள அந்த வசனம் போக போக அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வல்லமையானது நம்மளுடைய ரத்தத்தை சுத்திகரிக்கிறது, நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் நீக்குகிறதா இருக்கு. அப்படா டாக்டர்கிட்ட போக வேண்டாமா? மருந்து மாத்திரை எடுத்துக்க வேண்டாமா? நீங்க தாராளமா போங்க, மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்தது. ஆனா சுகப்படுத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மருந்து மாத்திரைகள் மேல உங்க நம்பிக்கையை வைக்காதீங்க. தாராளமா மருந்து மாத்திரையை சாப்பிடுங்க. ஆனா சுகம் எங்கிருந்து வருது? இயேசுவின் இடத்திலிருந்து சுகம் வருகிறது. அவருடைய தழும்புகள், அவருடைய காயங்களிலிருந்து சுகம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும்
பாருங்க, அடுத்தது இன்னொரு முக்கியமான வசனத்தை சொல்றேன். ஏராளமான வசனங்கள் இருக்கு, ஒரு சில வசனங்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். கொலோசியர் 2வது அதிகாரம் 3:14, 2வது அதிகாரம், கொலோசியர் 2வது அதிகாரம் 13, 14, 15 3 வசனங்களையும் படிங்க. கொலோசியர் 2வது அதிகாரம் 13, 14, 15. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. எல்லா பாவங்களையும் அவர் மேல தூக்கி போட்டாரு. அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி நம்மளை சுத்திகரித்து நம்மளை நீதிமான்கள் ஆக்கிட்டாரு. பாவ மன்னிப்பை நம்மளுக்கு உண்டாக்கிட்டாரு. அடுத்தது என்ன பண்ணியிருக்காரு? நமக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற எல்லா கையெழுத்தையும் அவர் குலைத்திருக்கிறார். உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்து வைங்க. டாக்டர்ஸ் உங்களுக்கு விரோதமாய் என்னென்ன வியாதிகள் இருக்கு, பலவீனங்கள் இருக்குன்னு எழுதியிருக்காங்களோ, ஆண்டவரே எனக்கு விரோதமாய் எழுதப்பட்டு இருக்கிற எல்லா கையெழுத்தையும் நீர் குலைத்திருக்கிறீர், அதை என் நடுவில் இராதபடிக்கு எடுத்திருக்கிறீர், சிலுவையின் மேல் ஆணி அடித்திருக்கிறீர். இதெல்லாம் முடிஞ்சது, டன் டீல், எப்பமோ ஓவர். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சு. உங்களுடைய எல்லா பலவீனங்களும் ஆணிகள்ல அடிக்கப்பட்டாயிற்று. அவர் சுகத்தை ஏற்கனவே கொடுத்து விட்டார். இப்ப நீங்க விசுவாசித்து அதை எடுத்துக்கணும். பாருங்க, சொத்து இருக்குன்னு சொல்லி பத்திரத்துல உங்க கையில கொடுத்துட்டாங்கன்னா அந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை, அதை போய் எங்கன்னு பார்த்து அதை எடுத்துக்கணும். பாருங்க, அப்படி ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்துட்டாரு, பத்திரத்தை கொடுத்துட்டாரு. இது டைட்டில் டீட், வாக்கு தத்தங்கள். அப்ப இந்த வாக்கு தத்தங்களை வச்சு நம்ம சுகத்தை எடுத்துக்கணும். பாருங்க, ஆணி அடிச்சுட்டாரு. எல்லா பலவீன வியாதிகளை சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையில வெற்றி சிறந்து விட்டார். நம்ம எந்த ஒரு பலவீனமும் நமக்கு இல்லை, வியாதிகள் நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சிலுவையில வெற்றி சிறந்து விட்டார். அப்ப இதை ஒவ்வொரு நாளும் நம்ம விசுவாசித்து அறிக்கை பண்ணும்போது, அதோடு கூட ஒருவேளை நீங்க மருந்து மாத்திரைகள் எடுக்கிறவர்களா இருந்தா நீங்க தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய தழும்புகளால் நீங்கள் ஏற்கனவே குணமானீர்கள். மரண பயங்கள்னால பீடிக்கப்பட்டிருக்கீங்களா? எல்லா மரண பயங்களையும் அதே மாதிரி தான் அவர் சிலுவையில ஏற்கனவே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். பாருங்க, எபிரேயர் 2வது அதிகாரத்துல ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. எபிரேயர் 2வது அதிகாரம், மரண பயத்தினால யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க அறிக்கை பண்ணுங்க. எபிரேயர் 2வது அதிகாரம் 14, 15 வசனத்தை பாருங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். நீங்க யாரெல்லாம் மரண பயத்தினால பீடிக்கப்பட்டிருக்கீங்களோ உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அவர் கல்வாரி சிலுவையில தன்னுடைய உயிரை கொடுத்தார். பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர்னு பாருங்க. இவரா நமக்கு பயத்தை கொடுப்பாரு, இவரா நமக்கு வியாதியை கொடுப்பாரு. எவ்வளோ நல்ல ஆண்டவர், எவ்வளோ நல்ல ரட்சகர். நம்மளுக்காக உயிரையே கொடுத்தவர், ரத்தத்தையே சிந்தினவர். நமக்கு பலவீனங்களையும் வியாதிகளையும் கொடுப்பாரா? அவருடைய சித்தம் எனக்கு இதை அனுமதிச்சிருக்கிறாரு அப்படியெல்லாம் வாயில சொல்லவே சொல்லாதீங்க. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். தம்முடைய ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் நம்மளுக்கு சுகத்தை கொடுக்கறக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தார். இதுக்கு மேல அவர் வேற என்ன செய்ய முடியும்? இன்னும் ஏராளமான வசனங்கள் இருக்கு. தொடர்ந்து வரப்போகிற நாட்கள்ல நம்ம இந்த வசனங்களை தியானிப்போம். சுகம் உங்களுடையது, பிள்ளைகளுடையது சுகம். இந்த சுகத்தை வசனங்களை சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்க விசுவாசித்து இந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு இந்த சுகத்துல வாழுங்க. சளி அங்க வர்றதுக்கு முன்னாடி ஐயோ எனக்கு சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லாதீங்க. இயேசுவின் நாமத்தினால எல்லா சளி ஆவிய சிம்டம்ஸை நான் விரட்டி அடிக்கிறேன்னு சொல்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
சளியே பிடிக்காது, சுகத்தோட இருப்பீங்க, பலத்தோட இருப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்ட நல்ல சுகமுள்ள வாழ்க்கை வாழும்படியாக நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.